முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த முருகரோட ட்ராயிங்ஸ் நம்ம தோழி அக்ஷயா அவங்க வந்து வரைஞ்சது. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அவங்க என்ன முருகரோடு இருக்க மாதிரி வரைஞ்சி நான் போட்டிருக்கேன் முன்னாடி. அவங்களோடதே தான். இது வந்து இது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட இன்னும் நிறையா இருக்குது. அது மீதி இருக்கிற அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து நான் அடுத்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் அதை போட போகிறேன். ஏன் அப்படின்னா, முருகரை பற்றி இவ்வளோ ஆழமாக நேசித்து இவ்வளோ டைம் போட்டு பயங்கரமாக விதவிதமாக வரைஞ்ச அவங்களுக்கு முருகர் வந்து மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்காரு. அவர் வேறு லெவலில் முருகர் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு சம்பவம் எனக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நடந்தது. நானும் சகோதரியும் நிறையா அதை பற்றி நாங்கள் பேசிட்டோம். இது வந்து மோஸ்ட்லி அடுத்த வாரம் இது சம்மந்தமாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அதனால் அதில் வந்து மீதி வர ட்ராயிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அவங்ககிட்டேருந்து வாங்கி. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சூப்பர் டூப்பர் மிராக்கிள்ஸ் வந்து ஆன் தி வேல வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நிறைய சிந்திக்க வைக்கிற, வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயனுள்ள கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஒரு கேள்வி அல்லது நம்மளை சிந்திக்க தூண்டும் விதமாக ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து அதை பற்றி என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. 2வது வந்து என்னை இன்னைக்கு காலையில் அழகு வச்ச ஒரு சம்பவம் தான். அது வந்து சரி நாளைக்கே போடலாம் அப்படின்னு சில சமயம் எனக்கு தோணும் உடனே போடணும் அப்படின்ட்டு, அது மாதிரி உடனே போடுற மாதிரி நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அது என்னங்கிறதும் பார்க்கலாம். ஸோ அந்த சொன்ன நான் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து கேட்குற நிறைய மிராக்கிள்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். டெய்லியும் ஈஸியாக அட்லீஸ்ட் ஒரு 2-3 மிராக்கிளாவது நான் கேட்டுருவேன். அதே மாதிரி என்னோடய லைஃப்லேயும் நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு, சம்பவத்துக்கும் சோதனைகளுக்கும் பஞ்சமா அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிரிகளை அழிப்பதற்கும் கெட்ட விஷயங்களை வந்து அழிச்சிட்டு நல்ல விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்மளுடைய சக்தி வேல் அப்படின்னு நமக்கு தெரியும். வேல்மரல் படிக்கும்போது தான் அந்த சக்தி வேலை நம்ம வீட்டிலையே வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அதோட வேலையை வந்து வேல் வந்து காட்ட தொடங்கும். இது என்னென்னா, இப்போது நம்ம கூடையே வந்து சில பேர் இருப்பாங்க. நம்ம கூட வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாவோ ரிலேட்டிவாவோ அல்லது ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்களாவோ அல்லது ஒரு ஜென்யூனான ஒரு வெல்விஷராகவோ எப்படியோ எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கும். அவங்க வந்து சில சமயம் வந்து வெளியே நம்ம வருஷக்கணக்கில் நான் பழகிட்டு இருந்தால் கூட கண்டே பிடிக்க முடியாத மாதிரி அவங்களோட அடிமனசில் நம்மளை பற்றி சில நெகட்டிவான அல்லது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, மேபி நம்மளை பற்றி ஒரு பொறாமையாக இருக்கலாம், அல்லது ஜென்ரலாகவே ஒரு அடப்பாறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வயிற்றுச்சலாக இருக்கலாம், அல்லது இப்படி மேலே நம்ம எல்லாத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணுவோம். ஆனால் வந்து அதை பற்றி வெளியே சந்தோஷப்படுற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளே வந்து அவங்க ஆக்சுவலாக சந்தோஷப்படாமல் இருக்கலாம். இவங்க இன்னும் முன்னேறிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அங்கலாப்பாக இருக்கிறவங்க இருக்கலாம். இது மாதிரி நிறையா இவங்களை நம்ம எதிரி அப்படின்னு வந்து முழுசாக சொல்லிட முடியாது. ஆனால் நமக்கு ஃபேவர் இல்லாமல் சில பேர் நம்ம கூடவே இருப்பாங்க. வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தோடனே நமக்கு சில சோதனைகள் வரதை பார்த்துக்கலாம். சில சம்பவங்கள் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் சம்பவங்கள் மூலமாக இந்த மாதிரி ஆட்களை நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் கேள்விப்பட்ட அந்த கதைகள் மூலமாகவும் எனக்கு நடந்த சில சம்பவங்கள் மூலமாகவும் எனக்கு இது வந்து தோணுச்சு. 1 இல்லை 2 இல்லை, பல வருஷமாக வந்து நம்ம நம்பிட்டு இருந்த சில பேர் இவங்க இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அப்படியே தலைகீழாக நம்ம வந்து சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன் வரேன். இது மாதிரி உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு ஒரு செகண்ட் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் வேல்மாறல் படிக்கிறீங்க. படித்ததுக்கப்புறம் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆக்சுவலி பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுக்கான இந்த பாயிண்ட்டு தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் கமெண்ட் போடுங்க. இது ரொம்ப நிறைய நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதெல்லாம் வந்து வேல்மாறலோட ஒரு அதிசயமாக வந்து நம்ம வெளியே எங்கேயுமே ஒரு பகிர்ந்து காட்டியும், ஆனால் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு வேல் வந்து ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து கொடுக்குற விஷயங்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போது நீங்கள் ஒருத்தங்களோட 20 வருஷமாக 30 வருஷமாக நீங்கள் பழகிட்டுருக்கீங்க. அவங்க வந்து
உங்களோட கம்ப்ளீட் வெல்விஷர் நினச்சிட்டு உங்களோட அத்தனை விஷயங்களையும் நீ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அதே வந்து அவங்க அப்படி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டெப் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் டோட்டலி வேறு ஒரு டைரெக்ஷன் எடுப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய சில விஷயங்களை வேல் சத்தமில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்காங்க எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே. இதுதான் வந்து மிக முக்கியமாக எனக்கு பட்டுச்சு இது சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு முருகர் கனவுல வரல, எனக்கு வந்து பஞ்சாமிர்தம் வரல, எனக்கு அதிசயம் நடக்கல, முருகர் காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கூட வேல்மாறலில் நடக்குது. அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக உங்களை வந்துட்டு யோசிக்க வைக்கலாம், யோசிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் சொல்லலான்ட்டு. ஓகேங்க. இப்போ வந்து 2வது இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது என்னென்னா இன்றைக்கி காலையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சகோதரி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க குரலே அது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நம்மளோட வேல்மாறல் தான். எகெயின் வேல்மாறல் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து என்னுடன் சேர்ந்து எளிதாக பாராயணம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது தொட்டு நிறைய மிராக்கள் வந்து இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வாரம் மட்டும் நான் 3 அதிசயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டேன். கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும். இது வந்து 3வது. சகோதரி நம்மளோட வேல்மாறல் பாராயணம் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட அழுதுட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன ஆச்சு என்னங்கிறது நீங்களே கேளுங்க. சிஸ்டர், நேற்று நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ரொம்ப சந்தோஷம். அது போக இவ்வளோ நாளாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை. இப்போ நகத்தில் ஒரு பிளாக் கோடு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. போட்டிருப்பேன் உங்களுக்கு. அம்மோனியா லெவல் வந்து பார்த்திங்கன்னா 141 அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி ஹோல் டே வந்து தூக்கமே இல்லை. ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த லெவலுக்கு கீழே சக்தி டயக்னாஸ்டிக் சென்டரில் பண்ணதில் சக்தியில் அது 141 இருந்தது. எனக்கு ஹோல் டே வந்து ரொம்ப கஷ்டம். அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டிங்களா, இதில் லிவர் ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அந்த குழந்தைய இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க, இன்னும் போய் அவர் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மருந்து கொடுத்தா அந்த குழந்தை இதுக்கு மேலே எப்படி மருந்து சாப்பிடணும்னு எனக்கு விடிய விடிய தூங்கவே இல்லை. அவங்க அப்பாவும் வெளியே இருக்கார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நைட்டு ஃபுல்லாக. எனக்கு அதில் போட்டிருந்த ரிப்போர்ட்டு பார்த்தது இவங்க அப்பாட்ட சொன்னதுக்கப்புறமா சரி நீ ஒன்று பண்ணு, அப்பாயின்மெண்ட் வந்து நேற்று மதியம்தான் 12:30க்கு. ஆனால் நீ ஒன்று பண்ணு, நேரத்துலேயே போயிரு, அங்கே போய் ஒருக்கா ப்ளட் டெஸ்ட் பண்ணிடு அப்படின்றாரு. எனக்கும் அது தோணிகிட்டே இருக்குது அங்கே போய் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் முந்தின நாளே ரொம்ப அழுதுட்டேன் சாமிக்கிட்ட. இது வரைக்கும் நான் 48 நாள் நான் ஆக்சுவலாக நான்வெஜ் விட்டு 1 இயர் ஆக போகுது. பாப்பாவுக்காக தான் வேண்டி விட்டேன். அது ஒரு விட்டேன் அப்படிங்கிறது ஒன்று நான் சொல்ல வரல அப்பாட்ட. ஆனால் எனக்கு ஏனோ பாப்பாவுக்காக வேண்டினேன். நான் இனிமேல் நான் சாப்பிடலை, அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்றது சேவல் வாகம் இதுங்கிறனால முருகருக்கு உகந்தனால நான் விட்டேன் சிக்கனை. அப்புறம் திரும்ப மற்றது சாப்பிட எனக்கு தோணலை. 48 நாள் வேல்மாறல் படித்து இதோட 3 டைம் விட்டு விட்டு 48 நாள் இருந்துட்டேன். ஆனாலும் எனக்கு அந்த கருப்பு கோடு மறையலை. மருந்து மாத்திரை இல்லாத வாழ்க்கையை என் குழந்தைக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் வேண்டி ஒவ்வொரு டைமும் கேட்பேன் அவர்கிட்ட. நேற்று காலையில் திங்கக்கிழமை சஷ்டி காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு காலையில் கிளம்பும் போதே வந்து பஸ்லேயே இங்கே ஆரம்பித்தது தான். பஸ்லேயே போகும்போதே வந்து இங்கேயே ப்ரே பண்ணிட்டேன். எனக்கு நீங்கள் அங்கே போய் டெஸ்ட் எடுத்தால் எனக்கு நீங்கள் 100க்கு கீழே இருக்கிற மாதிரி கொடுத்தா கூட போதும். ஆனால் 100க்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் என்னால் தாங்க முடியாது. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு வேண்டிட்டு தான் போனேன் வீட்டில். பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா சண்முக கவசம் படித்தேன், வேல்மாறல் சொல்லிட்டு போனேன், கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு போனேன். அங்கே போனதுமே காலையில் சாம்பிள் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை நானும் போய் சாப்பிட்டு வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஏனோ எனக்கு உங்களுடைய வேல்மாறல் பாராயணம் கேட்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் வெக்ஸாகவே தான் இருந்தேன் நேற்று ஃபுல்லாக. உங்களோட வேல்மாறல் பாராயணம் போட்டு கூடவே நானும் சொல்லிகிட்டே இருந்தேன். பாப்பா டயர்டாக இருக்குது, நேரத்தில் எழுந்திரிச்சு போனதுனால தூங்கிட்டா மடியில். பஞ்சாமிர்த வண்ணம் போட்டு விட்டுட்டு அவங்க 3 ஹவர்ஸ் ரிப்போர்ட் ஆகும்னாங்க. சாப்பிட்டு வந்துட்டு திரும்ப பஞ்சாமிர்தம் உங்களோட வேல்மாறல் பாராயணம் கூடவே பாராயணம் பண்ணிவிட்டு பஞ்சாமிர்த வண்ணம் போட்டு முடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சான்னு நான் போய் கேட்டேன். போய் கேட்டு வாங்கினதுமே என்னால் தாங்கவே முடியல சிஸ்டர். அதில் 41 தான் இருந்துச்சு. இது எப்படின்னு எனக்கு தெரியல. 100 டிஃப்ரென்ஸ் வருமாங்கிறது என்னால் ஏற்றுக்கவே எப்படி அது சந்தோஷம் தாங்கலை. இருந்தாலும் எனக்கு என்னென்னமோ தோணி உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்.
ஏங்க அங்கே 141 இருந்தது, இங்கே வெறும் 44 என்னமோ தான் கொடுத்துருக்காங்க. 144 இருந்ததாங்க, இங்கே வெறும் 41 தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படின்னு எனக்கு தெரியல, எதையை வச்சு ரிப்போர்ட் அவர் பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்னு. நீ ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பாரு, நீ அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு போய் டாக்டரை கேட்டால், இதுக்கு தான் நான் அங்கே லோக்கலில் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், இங்கே பண்ணுறதாம்மா கரெக்டாக, அங்கே கொடுத்த ரிப்போர்ட் தப்பு, இவ்வளோலாம் குழந்தைக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் இனிமேல் எந்த பிளட் டெஸ்ட்டாக இருந்தாலும் இங்கேயே வந்து பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சிஸ்டர். உண்மையாக அந்த லெவல் அங்கே அதே அளவு வந்திருந்தால் பாப்பாவுக்கு அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, லிவரை ஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல. உங்கள் வேல்மாறல் பாராயணம் கூட பண்ணதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது சிஸ்டர். சத்தியமாக அதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது. வேல்மாறலுக்கு சக்தி இருக்குது. உங்களோடவே பாராயணம் பண்ணுறது பாடல் எங்களுக்காக வேண்டி நீங்கள் போடுறேன்னு சொன்னீங்க. அந்த பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூட பாராயணம் பண்ணுற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ஒரு டைம் நீங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அது சத்தியமாக 100% உண்மை சிஸ்டர். நான் இது நேற்றே நான் போட்டிருப்பேன். நேற்று ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. வந்ததுமே சாயந்தரம் குளிச்சுட்டு திரும்ப வேல்மாறல் பாராயணம் பண்ணிவிட்டு சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் நன்றி சொல்லி திரும்ப வேல்மாறல் படிச்சுட்டு தான் உங்களுக்கு இந்த ஆடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். பாப்பாக்காக வேண்டிக்கிங்க, கூடிய சீக்கிரம் அந்த கையில் இருக்கிற விரல் இருக்கிற கோடும் மறையணும். ஆனால் இந்த மிராக்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிஸ்டர் உங்களுக்கு நான் போட்டேன். நேற்று அங்கே ஹாஸ்பிட்டலில் உங்களோட என்னோட ஆடியோவும் கேட்டேன். நீங்கள் வேல்மாறலோட அதிசயங்கள் எல்லாம் போட்டிருந்தீங்க. நேற்று அங்கே உட்காந்துட்டு தான் கேட்டிருந்த பார்ட் 3. அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்மளுக்கெல்லாம் கனவுல வரல, எதுவும் வந்து அறிகுறி காட்டலைன்னு. ஆனால் நிறையா டைம் நான் உட்காந்து அழுதுருக்கேன். இதோட 3 வாட்டி 48 நாள் இருந்து நான் விரதம் இருந்து படித்தேன். ஒரு நாள் கூட கனவுல வரல. நீங்கள் அப்படி என்ன என்னோட கர்மான்னு எனக்கு தெரியல. அழுன்னு அழுது கேட்டேன். ஆனால் நேற்று கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க, கனவுல வரலன்னு நினைக்காதீங்க, ஆனால் ஏதோ ஒரு வழியில் நம்மளை கடவுள் காப்பாற்றிருப்பாருன்னு. ஆனால் எப்போ பைக்கில் போனாலும் நான் வேல்மாறலோ அந்த சஷ்டி கவசமோ ஏதாவது ஒன்று நான் சொல்லிகிட்டே தான், திருப்புகளோ சொல்லிகிட்டே தான் போவேன். அப்போ வண்டியில் ஏதோ ஒரு இடத்துல வேல் வரும், இல்லைன்னா முருகரோட ஃபோட்டோ வரும், ஏதாவது ஒன்று வரும். ஆனால் எனக்கு அது ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் அப்போதைக்கு கொடுக்கும். ஆனால் திரும்ப வீட்டில் வந்து நம்மளுக்கு எதுவுமே அதிசயம் நடக்கலை, ஒரு அறிகுறியே காட்ட மாட்டேன்றாரு கனவுல வந்து காட்ட மாட்டேங்கிறாருன்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நடந்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் நேற்று ஏன் அதை சொல்லணும், நான் ஏன் அதை கேட்கணும், அப்போவே எனக்கு அது ஏன் நடக்கணும். ஒரு இமேஜ் அனுப்புகிற சிஸ்டர். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நான் நைட்டு படுத்துட்ருக்கேன். எனக்கு ரிப்போர்ட்ஸ் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அந்த ரிப்போர்ட் பொய்யாக தான் இருக்கணும், இங்கே லோக்கலில் எடுத்தது இதுதான் சரியாக இருக்கணும், என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் வேண்டிகிட்டே படுத்துட்டு ஃபோனை பார்த்துட்டு அலாரம் வச்சுட்டு தான் நான் படுப்பேன் காலையில் எந்திரிக்கிறதுக்கு. அப்போ ஒரு இமேஜ் வந்தது சிஸ்டர். அதுக்கு மேலே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நீங்களே அதை படித்து பாருங்கள். நான் இதாயிருமோ அதாயிருமோ, ஹெல்த் இஷ்யூ வந்துடுமோ, எனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி, எனக்கும் ஃபைப்ராய்டினாமா இருக்குது, அதை நினச்சி புலம்பிகிட்டு இருந்தேன். ஏதாவது ஹெல்த்துக்கு ஆயிருமோ, என்னென்னமோ தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் எல்லாம் நேற்று ஏகப்பட்டது டாக்டரை பார்க்குற வரைக்கும். ஒரு சில சமயம் நீங்கள் சொன்னால் என்ன நினைப்பீங்கன்னு தெரில, என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா நானும் என் குழந்தையும் போய் திருச்செந்தூருக்கே போய் கடல்லையே விழுந்துடணும்னு அளவுக்கெல்லாம் தேவையில்லாததெல்லாம் என் மனசில் தோணுச்சு சிஸ்டர். நேற்று சத்தியமாக அந்த ஒரு எண்ணம் இருந்தது. ஏன் என் குழந்தைய இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, இந்த மாதிரி ஒரு தண்டனை எனக்கு வேண்டாம், நான் லைஃப்பில் நிறையா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், எனக்கு இந்த மாதிரி தண்டனையெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்பான்னு இந்த 2-3 நாளாக நான் அப்பாட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே நாளில் எனக்கு நேற்று பதில் சொல்லிட்டாரு. இவ்வளோ நாள் நான் என்ன நீங்கள் கஷ்டம் கொடுத்தாலும் உங்களை வேண்டது மட்டும் நான் நிறுத்த மாட்டேன், வேல்மாறல் படிக்கிறத நிறுத்த மாட்டேன், நான் தொடர்ந்து 48 நாள் 2-3 டைம் பண்ணிவிட்டேன், திரும்ப இடையில ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அந்த வேல்மாறல் படிக்கிறது மட்டும் நான் நிறுத்த மாட்டேன், ஆனால் நீங்கள் என்னை பார்த்து தான் ஆகணும், என் பொண்ணு இன்னும் உங்களோட குழந்தை தான் இனிமேல்னு சொல்லி கூட நேற்று நான் காலையில் அழுதுட்டு தான் போனேன். ஆனால் ஒரே நாளில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு சிஸ்டர். இவ்வளோ நாள் நான் வேணுனதை விட இனிமேல் திரும்ப எக்ஸ்ட்ராவாக தான் நான் இன்னும் நிறையாவே படிப்பேனே தவிர, இவரை விட்டால் நான் ஒரு கடுகளவு கூட போக மாட்டேன். எங்கள் குடும்பம் அவரோட குடும்பம், அவர் தான் எல்லாமே, எது நடந்தாலும் அவர் தான் எங்களுக்கு எல்லாமே, அவர் தான் சிஸ்டர். உங்களோட வீடியோ பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். ரொம்ப நன்றி சிஸ்டர். எங்களை
ஆடியோ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சகோதரி வந்து அவங்களுக்கும் அது நமக்கு எந்த அதிசயமும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் நமக்கு புரியாத மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி கடவுள்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அது ஒரு அதிசயமாக படுறதில்ல. ஒரு மயில் வந்தாலோ அல்லது ஒரு கனவுல முருகர் வந்தாலோ வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன் நம்ம. அதை விட மிகப்பெரிய விஷயத்த ஒன்று சத்தமில்லாமல் கடவுள் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு தெரியாமையே போயிடும். இந்த அதிசயத்துலேருந்து நமக்கு ஒரு பெரிய அந்த படிப்பினை நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாரி நம்மளோட பாராயணம் வீடியோல உண்மையாவே சொல்றேன். என்ன ஒரு எனக்கு இந்த ஒரு குடுப்பினை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப முருகனுக்கு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா, அம் ஒரு வீடியோ வழியா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்ல. அது நம்மளோட பாராயணம் வீடியோல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கு. அதே மாரி அடுத்தது பாமன் சுவாமிகள் வீடியோவும் அப்படிதான். அந்த வீடியோவும் என்னோட வாழ்க்கையில, என்னோட ஆன்மீக பாதையில ஒரு பெரிய தாக்கத்த உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். பாமன் சாமிகள் பத்தி இதுவரைக்கும் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வேளை நீங்க பார்க்காம இருந்தா நீங்க கண்டிப்பா அத பாருங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா வந்து சில விஷயங்கள் பாமன் சுவாமிகள் சில பேருக்கு பண்ணியிருக்கிறத நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேங்க. அம் இதனால வந்து என்னன்னா, எனக்கு இப்போ இந்த உடல்நிலை சரியில்லாத போது நானே வந்து நம்ம சேனல்ல இருக்கிற பாராயணம் வீடியோவ வந்து கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா மறந்தே போயிட்டேன். இது எனக்கு ஒரு ரிமைண்டர் மாரி இருந்துச்சு. இனிமே வந்து நானும் அத அப்பப்போ கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.